வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை நாட்டு மக்கள் முழு மனதுடன் ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள வைணவ ஆலயங்களில் இன்று காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ஒபன் டென்னிஸ் ஒற்றையர் போட்டியில் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவும், இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணையும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் நாட்டு மக்கள் அதனை முழு மனதுடன் ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற பிஜேபி தேசிய செயற்குழுக் கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய அவர், ஊழல் சமூகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஏழ்மை மற்றும் வறுமையை பிஜேபி ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், ஏழைகளின் நலனுக்காக பாடுபடுவது இறைவனுக்கு சேவை ஆற்றுவதற்கு சமமானது என்றும் சுட்டிக்காட்டினார். அரசின் நடவடிக்கை ஊழல் மற்றும் சமுதாய சீர்கேடுகளை ஒழிப்பதற்கான முக்கிய கருவியாக உள்ளது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 31ஆம் தேதி காலை 11 மணிக்கு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி உரையாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும். 10ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை விடுமுறையாக இருக்கும். இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிகிறது. இந்தியா போர்ச்சுகல் இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, கடல்வள ஆராய்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியா வந்துள்ள போர்ச்சுகல் பிரதமர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின்போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்த பேச்சுவார்த்தையின்போது இந்தியா போர்ச்சுகல் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது என்றார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக இடம்பெறவும், ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாடு மற்றும் அணு எரிபொருள் விநியோக அமைப்பில் இந்தியா இடம்பெறவும் போர்ச்சுகல் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் போர்ச்சுகல் பிரதமர் கோவா மாநிலம் போர்த்துகீசிய ஆதிக்கத்தில் இருந்தபோது அவரது முன்னோர்கள் வசித்த இடங்களுக்கும் சென்று பார்வையிட உள்ளார். இந்திய பொருளாதாரத்தை வலுவானதாக மாற்ற நாட்டின் இளைய தலைமுறையினர் பாடுபட வேண்டும் என நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு அமிதாப் காந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் பேசிய அவர், இந்திய பொருளாதாரத்தை $10 டிரில்லியன் அளவிற்கு உயர்த்த வேண்டியது அவசியம் என்றார். இந்திய இளைஞர்கள் இந்திய மக்களுக்காக மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள பீம் செயலியை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த முன்வருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், பீகார் சட்டமன்ற தேர்தலைப் போன்று உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரே அணியாக போட்டியிட வேண்டும் என்றார். மத்திய அரசின் ரூபாய் நோட்டு ஒழிப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றத்தான் உதவியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வங்கிகளில் பணம் எடுக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் திரு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தினார். திருப்பதி, பாலக்காடு, கோவா, தார்வாட் மற்றும் பிலாய்துர்க் ஆகிய இடங்களில் உள்ள 5 ஐஐடிகளின் இயக்குநர் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அளித்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் இந்த ஒப்புதலை அளித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்படும் இயக்குநர்கள் 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் ஈரான் நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேரின் நிலை பற்றி கண்டறியுமாறு அந்நாட்டிற்கான இந்திய தூதரகத்தை வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்படி டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதர் ஈரான் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்களை கண்டுபிடித்து தாயகத்திற்கு திரும்ப அழைத்து வருமாறு அவர்களது குடும்பத்தினர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
ஆந்திர மாநிலம் கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழகத்திற்கு உடனடியாக குடிநீரை விடுவிக்க ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலையிட்டு அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கண்டலேறு நீர்த்தேக்கத்தில் 13.53 அடி டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளதால் அங்கிருந்து சென்னை மாநகரத்திற்கு தேவையான குடிநீரை திறந்துவிட வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நிலுவையில் உள்ள மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின்படி கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து ஆண்டுதோறும் 12 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் சென்ற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 0.99 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்துள்ளார். வரும் மாதங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த நீர் போதாததால் கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து உடனடியாக கிருஷ்ணா நதிநீரை திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நிலவும் வறட்சி மற்றும் குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அம்மாவட்டத்திற்கான மேற்பார்வையாளரான நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் திருமதி எஸ் மதுமதி ஆகியோருடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜாவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் வறட்சி பாதிப்பால் விவசாயிகள் யாரும் உயிரிழக்கவில்லை என்றார். பயிர் பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மேற்கொள்ளும் ஆய்வு விவரங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு உரிய நிவாரணம் பெறப்படும் என்றும் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து தமிழக அரசு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தொழிலாளர் சங்க முன்னேற்றப் பேரவையின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற திமுக துணை நிற்கும் என்றார். திமுக ஆட்சிக் காலத்தில்தான் அரசு போக்குவரத்து கழகங்கள், அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்கள் அமைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை மாநில அரசே வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் கடந்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற 10,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதைத் தவிர தொழிலாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட எல்ஐசி பிரீமியம், கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையையும் போக்குவரத்துக் கழகங்கள் செலுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்தாத மத்திய அரசு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தடையை காரணம் காட்டுவது ஏமாற்றும் செயல் என தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள வைணவ ஆலயங்களில் இன்று காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நம்பெருமாளை வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் அதிகாலை 4:35 மணி அளவில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. இதேபோன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து வைணவ தலங்களிலும் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிஸ்பேன் சர்வதேச மகளிர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் சானியா மிர்சா இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் பெத்தானி மெட்டாக்குடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய சானியா மிர்சா ரஷ்யாவின் மகரோவா எலினா வெஸ்னினா இணையை 6-2, 6-3 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. எனினும் சர்வதேச இரட்டையர் தரவரிசை பட்டியலில் இதுவரை முதல் இடத்தில் இருந்த சானியா மிர்சா அந்த இடத்தை இழந்துள்ளார். சென்னை ஒபன் டென்னிஸ் ஒற்றையர் போட்டியில் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். நேற்று இரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இஸ்ரேலின் டூடி செலாவை 6-4, 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஜீவன் நெடுஞ்செழியன் இணை நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் அமெரிக்காவின் நிக் மன்ரோ மற்றும் ஆர்தெம் சிட்டாக் இணையை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை நாட்டு மக்கள் முழு மனதுடன் ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள வைணவ ஆலயங்களில் இன்று காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
சென்னை ஒபன் டென்னிஸ் ஒற்றையர் போட்டியில் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவும் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணையும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.